ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். கலங்காதை சாமி, உன் கவலைகள் எல்லாம் நீங்கத்தான் போகிறது. விரைவில் உனக்கானதை உன் வெற்றி கனியே உன் கையில் சேர்ப்பதற்கான தருணத்தை தான் நான் இப்பொழுது நேரம் தேதியெல்லாம் குறித்துவிட்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது நடக்குமா, அப்பொழுது நடக்குமா என்று கண்கலங்கி கேட்டுக்கொண்டு இருந்தார். இனி நீ கண் கலங்கியதெல்லாம் போதும் சாமி. என் பிள்ளையை இனி அளப்போக வைக்கப் போவதே கிடையாது. எத்தனையோ இடங்களுக்கு சென்று விட்டாய். அடுத்தது என்ன நடக்கும் என்று திக் நிமிடத்தோடு காத்திருக்கிறாய். நல்லது நடக்க வேண்டும், நல்லது நடந்தே ஆக வேண்டும் என்றுதானே இந்த கணக்கம்பட்டி யானை நடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய், கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய். கவலையில் ஆள்கின்ற என் பிள்ளையே, இப்பொழுது ஒரு சத்தியத்தின் உண்மையை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். நிச்சயமாக உனக்கு பலிக்கும் பார். கேட்டதை கொடுக்க போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய். என் கை நிறைய வாரி வழங்க இந்த வள்ளல் வந்து இருக்கும் போது எதற்காக சாமி இனியும் நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? இந்த மாத இறுதியில் நீ கேட்ட வரத்தை நான் உன் கையில் கொடுக்கலாம் என்று வந்து இருக்கின்றேன். வருத்தப்படாதே, இனி உன்னிலை மாறத்தான் போகிறது. விதி எப்பொழுதோ மாறும் என்று காத்திருந்த என் குழந்தைக்கு விதியை வென்றுவிட்டாய் என்ற செய்தியோடு தான் வந்து இருக்கின்றேன். நீ கேட்ட சுப காரியமாக இருக்கலாம், நீ கேட்ட சுப செய்தியாக இருக்கலாம், நீ கேட்ட வேலையாக இருக்கலாம், என் பிள்ளைகள் கேட்ட குழந்தை வரமாக இருக்கலாம். எத்தனை வரங்கள் ஆனாலும் சரி, நீ நல்லதொரு நியாயத்தோடு என்னிடம் போராடி கொண்டு இருக்கும்போது உன் போராட்டத்திற்கு விடை கொடுப்பதற்கு மட்டுமல்ல, ஆறுதல் அளிப்பதற்கு மட்டுமல்ல, நிரந்தரமான மகிழ்ச்சிக்காக நான் உன் மனை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த சர்வமும் வாய்ந்தவன், சகலமும் தெரிந்தவன். அப்படி இருக்கும்போது, சத்தியத்தின் வழியில் என் பிள்ளைகள் சென்று கொண்டு இருக்கும்போது இனி நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. நீ நம்பிக்கையோடு இரு. கேட்டதை கேட்டபடியே நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு இடையில் யார் வந்தாலும் சரி, இனி உன் தொல்லைகள் உனக்கு கிடையாது சாமி. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஒவ்வொரு நேரமும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் நாலாபுரமும் இருந்து உனக்கு சிக்கல்கள் மட்டும்தானே வந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய். உனக்கு விடை கிடைக்கவில்லையே என்று திக்கி திணறிக் கொண்டு இருக்கின்றாய். உன் திணறலுக்கு விடை கொடுக்கும் தருணமாகத்தான் நீ கேட்ட வரத்தை, உனக்கான வாழ்க்கையை வளமாக்க நீ கேட்ட உச்சத்தினை பெறுவதற்காக என்னிடம் வந்து இருக்கின்றாய். என்னிடம் கையேந்தி விட்ட பிறகு எதற்காக என் பிள்ளை நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? அழுதது போதும். உன் கண்ணீரை துடைத்து அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு உன்னப்பன் உனக்காக உன் சாமி நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. இந்த கணக்கன்பட்டி யான் இருக்கும்போது இனி கவலைகள் உனக்கில்லை என் பிள்ளையே. நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போட்டும். இனி கவலைகள் உனக்கு ஏது? இந்த அப்பன் உனக்காக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றேன். விதியை வெல்வது யார் என்று தெரியாமல் நீ திணறாதே. அந்த விதியை முடக்கிவிட்டு உனக்காக உனக்கென்று மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான செய்தியை தருவதற்குத்தான் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நினைத்த காரியம் நினைத்த பொழுதினிலே உன் கை கூடத்தான் போகிறது. எத்துணை சோகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலும் கண்களை மூடி இந்த கணக்கம்பட்டி யானை ஒரு நிமிடம் நீ நினைத்துக்கொள். இதை கேட்கும் நிமிடமே உன் மனதுக்கு ஆறுதலாக நான் வந்து உன் கண் முன்னே நிற்பேன். நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகனே என்று உனக்கு சொல்வதற்காக மட்டுமல்ல, உன் துணையாக மட்டுமல்ல, உன் நிஜமாகவே உன்னிலிருந்து உனக்கான முடிவை இயக்கி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கணக்கம்பட்டி யான் நான் உன்னுள் வந்து விட்டேன். நீ கேட்டது நினைத்தது மனதில் யாருக்கும் தெரியாமல் நினைத்து எல்லாம் கிடைக்கப் போகத்தான் போகிறது சாமி. நம்பிக்கையாயிரு, கவலையை விடு. உனக்கான வாழ்க்கை பெரும் வாழ்வாகத்தான் மாறப்போகிறது. ஏற்றத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன்.
வாழ்க வளமுடன்.